26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உண்மையாவே கடகராசியில பிறந்த ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்க எப்படிப்பட்டவங்க? ரொம்ப அமைதியானவங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. அம்மா அம்மா அம்மான்னு அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டே திரியிறவங்க. அவங்களுக்கு வரக்கூடிய மனைவிட்டையும் எப்போ பாரு சந்திரனுடைய ராசியாக இருக்கிறனால இவங்களுக்கு வந்து நிறைய செய்யணும்னு ஆசை. எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. செவ்வாய் நீசமடைகிற ராசின்றனால செயல்பாட்டில் வந்து ஒரு தயக்கம். கடகராசியுடைய ஆண்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். கடகராசிக்காரங்க வந்து மனைவியை வந்து தாய் போல பார்த்துக்குவாங்க. கடகராசியில பிறந்த ஆண்களுடைய தொழில், படிப்பு, வேலை விஷயம் அந்த டைம் பார்க்காம வேலை செய்வாங்க, அக்கறையோட செய்வாங்க. மற்றபடி வந்து இவங்களுக்கு இன்ன வேலைன்னு தான் கிடையாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்காக ராஜேஸ்வரி செல்லையா அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உண்மையாவே கடகராசியில பிறந்த ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்க எப்படிப்பட்டவங்க? கடகராசி ஆண்கள் வந்து ரொம்ப அமைதியானவங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்பவும் யாராவது ஒரு பெண்ணினுடைய ஆதரவு, ஒரு தாய் போல ஒரு பெண் கூட இருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் அம்மா கோண்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த அம்மா அம்மா அம்மான்னு அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டே திரியிறவங்க. அவங்களுக்கு வரக்கூடிய மனைவிட்டையும் எப்போ பாரு எங்கள் அம்மா இந்த குழம்பு நல்லா செய்வாங்க, எங்கள் அம்மாவுக்கு இந்த கலர் சேலை நல்லா இருக்கும், எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, இப்படியே தான் பேசுவாங்க. 24 மணி நேரமும் அம்மா பேச்சத்தான் ஒய்ஃப்ட்ட பேசுவாங்க. அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு தாய்மை உணர்வு இருக்கும். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துக்கு வந்தாலும் நீங்கள் இன்றைக்கி ஒரு சாப்பாடு வேணும், இது சாப்பிடணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் யாரோ எவரோ ஒரு கலீகா கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மறுநாள் வாங்கிட்டு வந்து இந்தாம்மா சாப்பிடு, நேற்று நீ ஆசைப்பட்டே இல்லைன்னு. ஐயோ, இது எதுக்கு, நான் கேட்கவே இல்லையே, நேற்று ஆசைப்பட்டேன், நான் கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தடுமாறுற அளவுக்கு இருக்கும். அதை வந்து அவங்க சொல்லக்கூட மாட்டாங்க. ஐயோ, இந்த பாப்பா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு, நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம். அப்படி வரும்போது அந்த பாப்பா கேட்ட பொருள் இருக்கே, வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம், அவ்வளோதான். ஒரு தாய்மை உணர்வு உள்ளவங்க. இன்னொன்று வந்து இது சந்திரனுடைய ராசியாக இருக்கிறனால இவங்களுக்கு வந்து நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. வசதியானவங்களா இருந்தால் அடிக்கடி அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு, விருந்து உபசாரம்லாம் செய்வாங்க. இல்லை அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு வர முடியும்னா யாருக்கு என்னென்ன விருப்பமுள்ள டிஷ் இருக்கோ அதெல்லாம் வீட்டில் இருந்து சமைச்சு கூட கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும். என்ன, அந்த ராசி வந்து செவ்வாய் நீசமடைகிற ராசின்றனால செயல்பாட்டில் வந்து ஒரு தயக்கம் இருக்கும். இப்போ நம்ம இதை செய்கிறோமே, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது அந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். முதல்ல வாங்கிடுவாங்க, ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும் போது கொஞ்சம் தயக்கம் வரும். கொடுக்கலாமா, அந்த பொண்ணு எதுவும் நினச்சிக்கிடுமா, ஐஸ்கிரீம் வேற உருகி போயிருமே அப்படின்ட்டு அவங்க அந்த செயல்பாட்டில் வந்து அவங்களுக்கு தயக்கம் இருக்கும். இந்த கடகராசிக்கார ஆண்களுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, இந்த லவ் ஃபெயிலியர் ஆகிறது, பிரேக்கப்பில் வந்து ரொம்ப உடஞ்சி போகிறது, அந்த காலத்தில் அந்த தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டுலாம் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் இவங்களாக தான் இருக்கும். மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். அது குறிப்பாக சொல்லுவாங்க, வளர்பிறையப்பெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, தேய்பிறையப்பெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. இன்னொன்று அந்த லுனாட்டிக் லாஃப்டர்னு ஒன்று உண்டு. சில நேரம் திடீர்னு அந்த காலத்து PS வீரப்பா மாதிரி கட்டன்னு சிரிப்பாங்க. அது அந்த பௌர்ணமி நாட்கள்லாம் இவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி பேரலை பொங்கும். அப்போ வந்து ரொம்ப உற்சாகமாக ரொம்ப நல்லா இருப்பாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, இவங்களான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும்.
அப்புறம் அந்த இது கொஞ்சம் குறைய 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 உங்களுடைய உற்சாகமும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஜாதகத்தில் சந்திரன் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அந்த சந்திரனுடைய முழு பவர் கிடைக்கும். அப்போ அந்த உற்சாகம், துள்ளல், ஆட்டம் பாட்டம், அந்த நாளில் பௌர்ணமி நாளில் வந்து ஒரு அவுட்டிங் போகிறது, இந்த திருவண்ணாமலை சுற்றுறது, அப்புறம் கிரிவலம் சுற்றுறது, வேற ஏதாவது இந்த மூன்லைட் டின்னர்னு அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி இவங்களுக்கு ரொம்ப அந்த வீட்டில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுன்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். இன்னொன்று வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடியது என்னன்னா கொஞ்சம் அரகன்ஸ் இருக்கும். அரகன்ஸ்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலை, அம்மா செய்ததோ அல்லது அக்கா தங்கச்சி செய்ததோ அல்லது மனைவி செய்ததோ, குறிப்பாக பெண்கள் பேசாமல் இருப்பாங்க. தூரத்துலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு ரிலேட்டிவ் வர்றாங்கன்னா இவங்க சிரிச்சுக்கிட்டே போவாங்க. அவங்க ஒருவேளை இவங்களை கவனிச்சிருக்க மாட்டாங்க. வேற யார்ட்டையாவது பேசிட்டு போயிட்டா, நீ என்ன பார்த்து தான் நீ அந்த பக்கம் திரும்பி போன அப்படின்னு இவங்களா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அடுத்து அடுத்து அவங்க வந்து பேசும் போதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கே புரியாது இவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்றது புரிகிறதுக்கே ஒரு 4-5 சம்பவம் கழிச்சு தான் புரியும். அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு நேராக கூப்பிட்டு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்வாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற கோபதாபங்களை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அதை சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணு பிடிக்கலைனாலும் வீட்டில் ஏமா அந்த பொண்ணு பிடிக்கலை, வேண்டாம், இந்த அத்தை மகளை நான் கட்ட மாட்டேன், இந்த மாமா மகளை நான் கட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. பேசாமல் இருப்பாங்க. கொஞ்சம் பயந்த சுபாவம். பயந்த சுபாவம்ன்றனால பேசாமல் இருப்பாங்க. பேசாமல் இருந்து 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 பிரச்சனைகளை வலியை விலை கொடுத்து வாங்குவாங்க. வாங்கிட்டு அப்புறம் வாழ்நாள் பூரா அதை ஒரு தியாகம் மாதிரியே காலத்தை கடத்துவாங்க. அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து நம்பிருச்சு நான் தான் மாப்பிள்ளைன்னு, எனக்கு அது மேலே அவ்வளோ விருப்பம் இல்லை, ஆனால் நாம் அதை சொன்னால் அது மனசு தாங்குமா, ஏதாவது பண்ணிக்கிருச்சுன்னா, சூசைட் பண்ணிக்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிம்பாங்க. இவங்க காதலிச்சவங்ககிட்டையும் காதலிச்சேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பிடிக்காத பொண்ணுகிட்டையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியாக குடும்பம் நடத்துவாங்க. இவங்க சாகிற வரைக்கும் இவங்க மனசுக்குள்ளே இருந்த இந்த சீக்ரெட் வெளியே யாருக்குமே தெரியாது. மேபி 1 or 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன செய்வாங்கன்னா இவங்க வந்து இந்த சாப்பிடாம இருப்பாங்க. இப்போ பேசாமல் இருப்பாங்கன்னேன்ல, பேசாமல் இருப்பாங்க. மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இவங்களுக்கு பிடிக்காதது ஒன்று நடந்துருச்சுன்னா பேச மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்டை போய் பார்க்க மாட்டாங்க. அந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக மாட்டாங்க. பெரிய கல்யாணத்தில் கூட அந்த ஒரு ரிலேட்டிவை மட்டும் இவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பேசாமல் இருப்பாங்க, சாப்பிடாம கிடப்பாங்க. இவங்க கோவமாக இருக்காங்கன்றது கூட வீட்டுக்கு தெரியாது. ஏன் நீ இப்படி பேசுகிற, நீ உன் கையால் சோறே சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லக்கூட மாட்டாங்க. சாப்பிடாம கிடப்பாங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காம ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வீண் பிடிவாதம். நம்ம சொல்கிறோம் வீண் பிடிவாதம்னு, அவங்களுக்கு அது சரியான ஒரு கருத்து தானே. அந்த மாதிரி அப்படியே தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல்ன்றது இந்த கடகராசியினுடைய ஒரு அம்சம். கடகராசியுடைய ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்த ராசி பெண்களை திருமணம் பண்ண நல்லா இருக்கும். கடகராசிக்காரங்க வந்து மனைவியை வந்து தாய் போல பார்த்துக்குவாங்க. மனைவிக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறது, மனைவிக்கு இந்த இப்படி உட்காந்து ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து விடுவாங்கல்ல, இந்த முந்தானி இப்படி இருக்கு, இந்த கலருக்கு இது போடுமா அப்படின்னு ஒரு அந்த தலையெல்லாம் வந்து சிக்கெடுத்து விட்டு அப்படியெல்லாம் பண்ணி என்னென்ன செய்ய முடியுமோ ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் இந்த ஆண் செய்வாங்க. அவங்க கிட்ட வந்து அந்த தாயுள்ளம்ன்றது இருக்கிறனால எல்லாமே வந்து இவங்க செய்வாங்க. ஆனால் வெளியில் அதுக்கான கிரெடிட் எடுத்துக்கிட மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு தியாக திருவுள்ளம் உடையவங்க. அதனால மற்றவங்க இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறது, மனைவிக்காக. இப்போ மனைவியெல்லாம் யாராவது சுகமில்லாத மனைவி இருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த கடகராசி ஆண் இருந்தால் 30 வருஷம் ஆனாலும் கோமாவில் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால வந்து சரி இதை வந்து இந்த இதை எடுத்து விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்லாம் நினைக்க கூட முடியாது. நான் அப்படி இருந்தா என் மனைவி என்னைய பார்ப்பாள்ல, வேற மாதிரி நினைப்பாளா, நான் வந்து பார்ப்பேன். அது மாதிரி வீட்டில் ஒரு வயசான தாய்மார் இருக்காங்க, தந்தை இருக்காங்கன்னா இவங்க தான் நேரடியாக போய் அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. ஸ்பாஞ்ச் பாத்து கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, என்னதான் ஒரு அட்டெண்டர் போட்டிருந்தாலும் காலையில் போய் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்துட்டு போவாங்க. சாயந்தரம் வந்தவுடனே செருப்பை கழட்டி போட்டு நேராக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அம்மாவை தான் போய் பார்க்க போவாங்க. எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வேண்டியது இருக்குதா அப்படின்னு.
அந்த மாதிரி இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையவே அடுத்தவங்களுக்காக தியாகம் செய்கிற அளவுக்கு சந்தோஷமா செய்வாங்க. அதுதான் சொல்றேன்ல, இவங்க மனசுல வந்து சந்தோஷம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு செய்யும் போது இது என்ன நம்ம தலையெழுத்தா இவங்களுக்கு செய்யணும்னு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதனால இவங்களுடைய திருமண வாழ்க்கை, குழந்தை வளர்ப்பு இதெல்லாமே நல்லா இருக்கும். இவங்க வந்து இரவு நேரங்கள்ல நிறைய கற்பனை பண்ணுவாங்க. இரவுனா அவங்களுக்கு பயம். ஆனா இந்த இப்போ நிலாக்காலம் அல்லது ராத்திரியில ஒரு நீர்நிலை அருகில் இருப்பதை இவங்க ரொம்ப விரும்புவாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க அந்த கிணத்தடியில் வந்து உட்காந்துருக்கும்னு சொல்லுவாங்களே, உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்னு நம்ம கதைகளில் படிச்சிருப்போம். அதெல்லாம் கடகராசி பெண்ணாக இருக்கும். இல்லை இந்த ஆத்தங்கரைக்கு போகிறது, அங்கே குளிக்கிறது, விளையாடுறது, அந்த மாதிரி. அதாவது ஒரு நீர்நிலைகளோடு சம்மந்தப்பட்ட குளிர்ச்சியான இடம்னு வச்சுக்காங்களேன். ஒரு குளிர்ச்சியான இடத்த வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய இந்த வீட்டிலையே இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வைக்கிறது, அப்புறம் ஃபிஷ் டேங்க் வைக்கிறது, இதெல்லாம் வந்து கடகராசி ஆணுக்கு ரொம்ப விருப்பமானது. அவங்க வீடு வந்து குளிர்ச்சியாக இருக்கணும். மரங்கள் இருக்கக்கூடிய 2-3 மரம் வைக்கிறது, அப்புறம் இந்த மணி பிளான்ட் எல்லாம் தொங்க விட்டு அப்படி பசுமையாக வீட்டை வந்து பசுமையாக வைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. குளிர்ச்சியாக பசுமையாக அவங்க வீடு வந்து ஒரு தோட்டம் துறவு மாதிரி இருக்கணும். நிறைய செடி கொடிகள்லாம் வச்சு அப்படி இருப்பாங்க. ஒரு மாடியில் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட ஒரு 15 செடி அந்த ஜன்னல் கிண்ணல் லொட்டு லொசுக்குன்னு எங்கேயாவது வச்சுருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. பிள்ளைகளையும் அந்த மாதிரி ரொம்ப அன்பாக ஒரு தாய் போல பார்த்துக்கிடுவாங்க பிள்ளைகளை. அதனால வந்து கடகராசி கணவன் கிடைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வைக்கணும். ரொம்ப நல்லா தாய் போல பார்த்துக்கிடுவாங்க. இவங்களுக்கு மனைவியும் தாய் போல அமையணும். தாய்க்கு பின் தாரம்ன்றது இவங்களுக்கு தான். அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சியையும் அப்படி நல்லா பார்த்துக்கிடுவாங்க. இப்போ அக்கா தங்கச்சிக்கு ஒரு பேர்கால நேரம்னா கூட இவங்க கூட இருந்து பார்த்துக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம அம்மா இல்லை, நம்ம தான் அக்கா தங்கச்சியை வச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பிள்ளை பெற்ற நேரத்தில் இவங்க வீட்டில் இருந்தால் கூட, ஒய்ஃப் வேலைக்கு போனால் கூட, நான் ஒரு 10 நாள் லீவ் போட்டு பார்த்துக்கிறேன், நான் பாப்பாவை பார்த்துக்கிறேம்மா, நீ எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வா, இந்தா அப்படின்னு அந்த குழந்தைய எடுக்க வைக்க கொடுக்க இவங்களால என்னென்ன மேக்சிமம் செய்ய முடியுமோ அவ்வளவு அன்பாக அந்த அக்கா தங்கச்சிகளுக்கு இவங்க பணிவிடை செய்வாங்க. கடகராசியில பிறந்த ஆண்களுடைய தொழில், படிப்பு, வேலை விஷயங்கள்லாம் எப்படி? இவங்க வந்து எந்த வேலை செய்தாலும் அதை வந்து அந்த டைம் பார்க்காம வேலை செய்வாங்க, அக்கறையோட செய்வாங்க. மற்றபடி வந்து இவங்களுக்கு இன்ன வேலைன்னு தான் கிடையாது. இவங்க பெரும்பாலும் இந்த அனாதை இல்லம், என்ஜிஓ வச்சு நடத்துவாங்கல்ல, ஒடுக்கப்பட்டோருக்காக அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு இரக்கங்காட்டக்கூடிய வேலையில வந்து இவங்க ரொம்ப கரெக்டா பொருந்துவாங்க. இப்போ ஒரு ஆர்ஃபனேஜில் மேனேஜரா இருப்பாங்க, அல்லது ஒரு இன்னொன்று ஒரு முதியோர் இல்லம், அதில் வந்து ஒரு விசிட்டிங் டாக்டராக இருப்பாங்க. இவங்க ஒரு டாக்டருக்கே படித்தாலும் இவங்க ஒரு அப்பல்லோ மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து நிறையா சம்பளம் வாங்கணுன்றதை விட ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பாங்க. இல்லை 5 ரூபா டாக்டர் மாதிரி 5 ரூபா வாங்கிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு கிளினிக் போட்டு அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் சேவை செய்கிறது, மருத்துவ சேவை செய்தல். சேவை என்பது இவங்களுக்கு பிரதானமானது. அதனால இந்த சேவை செய்வாங்க. பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் போய் இல்லாதவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு செய்வாங்க. ஒரு ஹோம் வைப்பாங்க, அப்புறம் நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. இந்த மாதிரியான தொழில், என்ன சேவையை பிரதானப்படுத்திய தொழில் என்னவாக இருந்தாலும் அது இவங்களுக்கு சூட் ஆகும், நல்லா செய்வாங்க. இன்னொன்று இந்த கலைகளில் ஈடுபாடு இருக்கும். ஓவியம் வரைவாங்க. ஓவியம் வரைகிறது, அதாவது இந்த வெளியில் ஆடல் பாடல் அப்படி ஸ்டேஜ் ஆர்ட் இல்லாமல் வேற வீட்டுக்குள்ளே உட்காந்து செய்யக்கூடிய ஆர்ட் என்னென்ன இருக்கும், ரங்கோலி போடுறது, அந்த மாதிரி. இப்போ இவங்க வந்து ஒரு ஆணுன்றனால நான் ஓவியம் வரைகிறதுன்றேன். இந்த மாதிரி என்னென்ன ஆர்ட் இருக்குதோ, இப்போ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மாதிரி ஆர்ட், அதுக்குள்ள உட்காந்த இடத்துல ஆர்ட் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே மென்மையான கலைகள், மென்மையான வேலைகள், இரக்கம் காட்டக்கூடிய வேலைகள், சேவையை பிரதானமாக கொண்ட வேலைகள், அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அசூயை இல்லாமல் செய்வாங்க. நம்ம ஏன் உங்களுக்கு செய்யணும்? ஒரு நர்ஸை போட்டால் நம்ம அம்மா அப்பாவை பார்த்துட்டு போகிறாங்க, இல்லை அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வயசானவங்களையெல்லாம் பார்த்துக்கிறாங்களாம், இறந்த பிறகு சொல்லி விடுவாங்களாம், அல்லது இறக்கும் நேரம் சொல்லி விடுவாங்களாம், நம்ம போய் பார்த்துக்கலாம், அங்கே கொண்டு போய் சேர்த்துருவோம், அல்லது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோம், அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க மனைவிமாருக்கு எவ்வளோதான் கோபமாக இருந்தாலும்
இவங்க வந்து பேசி மனைவியையும் ஒரு தாதி மாதிரி மாற்றிடுவாங்க. நாளைக்கு உனக்கு உன் பிள்ளை செய்யணுமா இல்லையா, இதே மாதிரி நிலமை உனக்கு வந்தால் யோசித்து பாரு. நீ இப்படி படுத்து கிடக்க, உன்னால் பாத்ரூம் போக முடியலை, நீ பெட்டை வெட் பண்ணிட்ட, அப்போ உன் மருமக என்ன நினைப்பா? இதோட பெரிய தொந்தரவாக இருக்குன்னு நினைப்பால. அப்போ உன் மகன் தானே வந்து உனக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், நாப்கின்லாம் மாற்றி விடணும். அதை நீ யோசித்து பாரு, அந்த மாதிரி நீ அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்னு பேசி 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 அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அதனால இவங்களுடைய இந்த கடகராசிக்கார ஆணோடைய மனைவியுமே ஒரு முக்கால்வாசி தாயாயிருவாங்க. தாய்மையின் சின்னமாக தான் இருப்பாங்க. 2 பேரும் நல்லா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒரு நல்ல கப்புளாக இருந்து ரொம்ப அழகாக குடும்பம் நடத்துவாங்க. கண்டிப்பாக கடகத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்தும் நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி. நன்றிம்மா.